நாச்சினார்கினியன் இல்ல, நச்சினாருக்கு இனியன். நல்லவங்களுக்கு நல்லவன் அர்த்தம். ப்ளீஸ் டேக் யூர் சீட். சிடம். உங்க அப்பா ஆசைப்பட்டதுனால தான் நீங்க இந்த வேலையை தேர்ந்தெடுத்திருக்கீங்களா? நம்ம சாப்பிட்ற ஒரு அரிசியில நம்ம பேர் எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சேர்லையும் அதுக்குன்னு பிறந்தவங்க பேர் எழுதியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கான சேர் இந்த ஆஃபீஸ்குள்ள தான் எங்கேயோ இருக்குங்கிறது என்னோட எங்க அப்பாவோட நம்பிக்கை. சிபிஐல எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல எந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க? எக்கனாமிக் அஃபென்சஸ். ஏன்? புதைக்க வேண்டியது பணத்தை மட்டும்தான், பணத்தை இல்லை. அந்த பணத்தெல்லாம் தோண்டி எடுத்தாலே நம்ம நாட்டில் இருக்கிற பல பிரச்சனைகளை வேரோட புடுங்க முடியும். அது புடுங்கிடுவீங்களா? இல்லை, ஏதோ புடுங்குவீங்கன்னு கேட்டுச்சு, அதான் என்னத்தை புடுங்குவீங்கன்னு கேட்டேன். தனியா நான் மட்டும் ஒன்றும் புடுங்க முடியாது சார். நம்மளாம் சேர்ந்தா நிச்சயம் ஏதாவது புடுங்கலாம் சார். புடுங்குவோம். நீங்க கண்டிப்பாக பண்ணு. ஃபிசிக்கல் டெஸ்ட் பேப்பர்ஸ் என்னப்பா ஹைட்டு? சார் எங்க ஏந்திரி பாப்போம். நேரம் இல்லை. ஸ்டெஃபான் இல்லை. என்ன சார், ஓகேயா? இஸ் குவாலிஃபைட் சார். உட்கார். உயரம் ரொம்ப முக்கியம் தம்பி. இன்டர்வியூ வருவோமா? நீ டியூட்டியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உன் மேல் அதிகாரி ஒரு தப்பு பண்ணுறாரு. ஏன் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சுக்க. நீ அதை பார்த்துட்டு மாட்டி விடாதுன்னு உன்கிட்ட அவர் கேட்குறாரு. ஏன் கெஞ்சுறாருன்னு வச்சுக்க. அதையும் மீறி அவரை மாட்டி விடுறதுக்கு நீ இந்த மொட்டை கழுதாசி இதை எழுதி போடுவியா? மொட்டை கடுதாசியெல்லாம் போட மாட்டேன் சார். அப்போ நீ பொழைச்சிப்ப. மொட்டை கடுதாசியெல்லாம் போட மாட்டேன் சார். என் பேர், அட்ரஸ் எழுதி முடிஞ்ச ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி நல்லா ஓப்பனாகவே பண்ணி அந்த ஆஃபீஸரை சஸ்பெண்டெல்லாம் இல்லை சார், டிஸ்மிஸ் ஆகிற அளவுக்கான எல்லா வேலையும் பார்த்து அவனை சாரி சார் அவரை நான் ஆரம்பிச்சிருவேன் சார். அரசியல் பதவியில் இருக்கிற யார் வீட்லயாச்சும் ரைட் பண்ண சொன்னா நீங்க தைரியமா ரைட் பண்ணுவீங்களா? நிச்சயமா பண்ணுவேன் சார். ஹலோ, வணக்கம். சிபிஐ டிபார்ட்மெண்ட் பேசுறேன் சார். ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் யாரு? சார் இன்னைக்கு ஒரு லீவு சார். நான் சப் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இன்னைக்கு நான் தான் இன்சார்ஜ். தட்ஸ் ஓகே. உங்க பேர் என்ன சொன்னீங்க? சார் வெற்றிவேல் சார். வெற்றிவேல் சார். நான் சொல்றது கவனமா கேளுங்க சார். இன்னைக்கு ஒரு ரெய்டுக்கு போறோம். நீங்க இன்னொரு எஸ்ஐ இல்லைன்னா 2 கான்ஸ்டபிள், முக்கியமா ஒரு லேடி கான்ஸ்டபிள் கிளம்பி காந்தி சிலை கிட்ட வந்துருங்க. டீம் அங்கிருந்து ரெய்டுக்கு போறோம். புரிஞ்சு சார். ஓகே, ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். மேடம், டைம் ஆச்சு. பதட்டமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா லீட் பண்ணட்டுமா? மினிஸ்டர் வீடுங்கிறதுனால பயப்படுறீங்களா? பயப்பட வேண்டியது அவங்க, நாம இல்ல. மனசுல பயத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியாது சார். ஸ்டேஷனுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சு மேடம். இன்ஸ்பெக்டர்ல எஸ்ஐ தான் இருந்தாரு. பேர் என்ன? வெற்றிவேல். வண்டிக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சு. நம்ம டீம் தே ஆர் ரெடி. கேபி? Yes, I am ready. ஒண்டிவீரன்? Yes, Undiverin here. எல்லாம் ரெடியா? Yes, sir. போலாமா மேடம்? சார் இன்னைக்கு ரைட் பண்ண போறது ஒரு விஐபி வீட்ல. ஒரு நாள் ஃபுல்லா இங்க கூடவே இருக்கணும். ஓகே சார். யார் வீட்டில் ரைட் பண்ண போகிறோம் தெரிஞ்சுக்கலாமா? ஜஸ்ட் ஃபாலோ தி ஆர்டர்ஸ். எஸ் மேடம். வாரண்ட் சார். உங்க பேர் என்ன? மங்கையர்கரசி சார். கேப் ஒழுங்கா போடுங்க. டிபார்ட்மெண்ட்ல இருந்து. ஓகே, லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம். லெட்ஸ் கோ. எஸ் சார். சார். ஐயா, நீங்க எப்பவுமே இந்த உடையில தான் இருப்பீங்களா? ஏ ராம், காந்தி, நேரு, போஸ், நாங்க எல்லாரும் இப்படித்தாமா. உங்களுக்கு நேதாஜி, எங்களுக்கு போஸ். ஏன்னா நாங்க ரொம்ப க்ளோஸ். நீங்களும் அவங்களும் ஒரே ஏஜ் குரூப் ஐயா? ஐயா, ஏன் ஏஜ் குரூப்லாம் இல்லம்மா, எங்க அப்பா ஏஜ் குரூப். அதை நாங்க அப்படியே ஏமா படம் எடுத்து முடிச்சிடலாமா? சரிங்க.
போயிட்டு அப்புறம் வர சொல்லியா? ஜான்சி ராணி, உத்தமன், சிபிஐ ஸ்பெஷல் விங். அதான் போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்றேன்ல. உங்க வீடு சர்ச் பண்ண வந்திருக்கோம். கைண்ட்லி கோஆபரேட். எனது கார்பரேஷன் கேபி சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருத்தர் மேல டெலிபோன் லைன்ஸ்ல கட் பண்ணுங்க. யார் வீட்ல யார் சோதனை பண்றது? ஐயோ நிஜமான சிபி தான். மரியாதையா கோஆபரேட் பண்ணுங்க, இல்லனா மினிஸ்டர்னு கூட பார்க்க மாட்டேன். பண்ணுங்க. சத்தியத்தை சோதனை. ஹலோ, ரெய்ட் நடக்கும்போது யாரும் வெளில போக கூடாது. இங்கே உட்காருங்க. சார் எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை சார். ஐம் ஜஸ்ட் ரிப்போர்ட்டர். உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? போய் அங்க உட்காருங்க. ஜஸ்ட் கோ. ஏய், இந்த பெட்ரூம் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது. என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. இந்த பெட்ரோல் லைட் எப்படி எரியுது? அடே கோவிட் தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி எரியுது? அடிச்சிட்டீங்களா? யாருங்க? ஏன் போலீஸ் வந்திருக்கு? காந்தியப்பா, என்ன நடக்குதுங்க? இங்க வாடி, கிட்ட வா சொல்றேன். அட உன் நாக்குல நல்ல சாமி உட்காரு. அடிக்கிறாங்கடி. உங்களையா? இங்க இருக்க எல்லாமே நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுங்க. நான் கும்பிடுற சாமி உங்களை சும்மா விடாது. கும்பிடுற சாமி. சாமி ரூம் எங்க? வந்துட்டோம், கொஞ்சம் இருமா. இந்த பாருங்க, இது கரைபடியாத காரங்க. நான் பெருசா ஒண்ணு சேர்த்து வைக்கலங்க. இது ஒரு மினிஸ்டர் வீடுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, உண்மைக்கு பயந்தவங்க வேற எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. நெஞ்சில நேர்மை இருக்கு, செய்யற செயல்ல நியாயம் இருக்கு. வேற எதை பத்தியும் எங்களுக்கு கவலை இல்ல. உள்ள எல்லாம் போக முடியாதுங்க. தள்ளி போங்க, எங்க வேலையை செய்ய விடுங்க. உள்ள யாரெல்லாம் தெய்வமா இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரட்டும். இதாங்க என்னுடைய சொத்து. இவங்க தான் நான் கும்பிடுற சாமிங்க. நான் போய் சொல்லல சார். இவங்க எனக்கு போய் உத்தமன், கத்து கொடுக்கல. இங்க ஒரு locker அம்மா, இருக்கு. நீ என்னமா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்க? எப்ப தம்பி ஒண்ணு இல்ல தம்பி, கொஞ்சம் வைரமும் தங்கம் மட்டும் தான் இருக்கு. சொன்ன கேளுங்க சார், தம்பி. எங்க உள்ள டியூட்டி பண்ணி ஒண்ணும் இல்ல, விடுங்க ஆமா. சார். ஐயா, சார், சார், வெளிய கூட்டிட்டு ஐயா, போங்க. ஐயா, போங்க சார். காவல் தெய்வமே. சாவி நீ யார்கிட்ட சொல்லக்கூடாதா? கொடுங்க. சாவி எல்லாத்தையும் கொடுங்க. கண்டுபிடிச்ச- அம்மா, முதல்ல சாவி சாவியை கொடுங்க. கொடுங்க. அவங்க அதிகாரிமா அள்ளிட்டு போட்டு கொடு. எவனோ கண்ணு வச்சுட்டாமா. அதுல ஒண்ணும் இல்ல சார், சொன்னா கேளுங்க சார். நானே அதை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சார் திறப்பேன் சார். என் உயிரையே உள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கேன் சார். சார் தொடாதீங்க சார். சார் ஐயோ, உப்பு சத்தியாகிரகத்துல பார்த்துக்கோ கொடுத்த செருப்பை பத்திரப்படுத்தி வச்சிருந்தேனே. ஐயா ஐயா, கேட்டு போட்டாதீங்க ஐயா. மகாத்மா, நீ போட்ட செருப்பியா? அது லெட்டர்ல அங்கே வச்சிருக்கையா? காந்தி நேருக்கு போட்டு, நேரு எங்க அப்பாவுக்கு போட்ட லெட்டரியா? எங்க அம்மாவை தவிர வேற யாரும் தொட விட்டது இல்லையா? ஐயா, எங்கய்யா இருக்கீங்க எல்லாம்? ஐயா சாஸ்திரி ஐயா, கொடியாத்த குமரா, என் குடியை கெடுக்க வந்துட்டாங்க ஐயா. என்னை காப்பாத்த மாட்டியா? வெற்றிவேல் சார். சார் வெளியே கூட்டிட்டு போங்க. எஸ் சார். சார் கொடியாத்த குமரா, தெரியாம அடிச்சியா? வலிச்சா வலிச்சிரியா? உத்தமன், சீக்கிரமா clear பண்ணுங்க. உங்க என்ன? இல்லை சும்மா தான். உங்களை எங்க உட்கார சொன்னேன்? எவ்வளோ நேரம் சார் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறது? சொல்றேன், போங்க. சும்மா அங்கே உட்காரு, இங்கே உட்காரு. இன்னும் இந்த மாதிரி எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்கன்னு நீங்களா சொல்லிட்டா தண்டனை கம்மி. நாங்களா கண்டுபிடிச்சா அவ்வளவுதான். அதான் எல்லாம் எடுத்துட்டீங்களே. என் அப்பச்சி மேல சத்தியமா இல்லம்மா. அப்பச்சி. சாரோட அப்பச்சி கோட் அங்க இருக்குன்னு பாருங்க. சார் இங்க மேல இருக்கு சார். எல்லா ரூமையும் ஓபன் பண்ணுங்க. அது உடைச்சு தராங்க. காந்திப்பா, காந்திப்பா, நீங்க பேசுறத வச்சுதான் அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அட ஏன் வாய்தானா? ஓ ஆமாண்டி. உள்ள ஒரு ரூமே இருக்கு. மேடம் ப்ளீஸ். கக்கூஸ் மாலிக்குள்ள காசு எடுத்து வச்சிருக்கானுங்க. எடா, சார் நீங்கள் தான் எழுந்து இந்த பக்கம் உட்காரு. குயிக். மூச்சை கூட முழுங்குவானே தவிர இந்த குத்தாலிங்க வெளியே விட மாட்டான். பாருடா, இப்படி குறுகுறுன்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை பார்த்தா தானடா நீ என்ன பார்க்கறது எனக்கு தெரியும். பார்க்க மாட்டேன்டா. எச்சி முன்னா கூட தொண்டையில் தேடுவோம் போல இருக்க. இந்த பையன் எப்படி பார்க்குது? அவ்வளோ லட்சணமாவா இருக்கும்? தம் கட்ட முடியலப்பா. அங்கே என்ன பார்க்குற? அங்கே உடஞ்ச கார் இருக்கு, ஓட்டிகிட்டு போ. முதல்ல இவனை கையோட கூட்டிகிட்டு போ. உள்ள பார்க்குறியா? உடஞ்ச பாத்திரம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. என்ன விட்டுருங்க.
ஏம்மா அவன் தான் வயசு பையன் பார்க்குறான்னா உனக்கு என்ன ஆச்சு? இந்த அம்மா டயர்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்பாடா கண்ணீர் விட்டுக்கடா, சரியா போச்சு. காந்தி ஆண்டவா மேலகரம் காப்பாத்திட்டா. மேல பாருங்க. யோ என்னையா கையை கூட மேல தூக்கூடாதுன்னு சொல்றேன். அந்த உலக்க எங்க? ஐயோ சார், இது எங்க அப்பச்சி காலத்துக்கு சார். அவர் ஏதாவது வச்சுட்டு போயிருப்பார் சார். இதுக்கெல்லாம் காந்தின்னு பேர் வைக்கிறதே தப்பு. இதுல காந்தி அப்பா வேற. எங்க அப்பாவும் காந்தி அப்பா சார். போதும் போதும் சொல்லுங்க. கையெழுத்து போடுங்க. எல்லாமே கஷ்டப்பட்டு போடுங்க. கொஞ்சம் வாங்கல. எல்லாத்தையுமே எடுத்துன்னு போய் அரசாங்கத்தை கொடுத்து உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்னா யோசிக்கிறாங்களே. இதை முதல்ல சொல்லியிருக்கலாமே குத்தாலிங்க. சரி, எவ்வளவு முடியும்? அடவு நாக்கில் நல்ல சாமி உட்கார, இதை முதல்ல கேட்டுக்கலாமில்ல. எல்லாத்தையும் அள்ளி அலற வச்சுட்டீங்களே. ஒரு 2 முடியுமா? எல்லாத்தையும் எடுத்து பிரிச்சு ஆளுக்கு பாதி வச்சுக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு கை நீட்டி பழக்கம் இல்ல சார். மேடம் அவர்கிட்ட கொடுத்துட்றேன் சார். 2 சொன்னாங்க. சரி. என்ன சார், மினிஸ்டர்னு பார்க்காம கூட அடிச்சிட்டாங்க. ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும். கஷ்டம் சார். இந்த மாதிரி தைரியம்லாம் வரும் சார், கண்டிப்பா வரும். போடுங்க. தப்பிச்சிடுவோம் தெரிஞ்சே தப்பு செஞ்சுட்டு இருக்க உங்க கூட்டத்துக்கெல்லாம் சொல்லி வைங்க. உங்களை பிடிக்கிறதுக்காகவே நேர்மையான கூட்டம் இந்த ஜான்சி ராணியோட கூட்டம் வந்துட்டு இருக்குன்னு. போலாம். மிஸ்டர் வெற்றிவேல், இவங்களை கைது பண்ண வேண்டியிருக்கும். ஹையர் ஆஃபீஷியல்ஸ் வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்க. எஸ் மேடம். மேடம், இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க். நீங்க பண்ண இந்த ஒர்க்லாம் பார்க்கும்போது யூ ஆர் மை பிக் இன்ஸ்பிரேஷன் மேடம். நெஞ்சில நேர்மையும் செய்யற செயல்ல நியாயமும் இருந்தா போதும், வேற எதுக்கும் பயப்பட வேண்டாம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் மேடம். தேங்க்யூ சார். வருமான வரித்துறை போல் நடித்து ரைடு. தம்பி, அப்பா ஆபீஸ்ல ரைடு போவேன்னு சொல்லுவல, ஒரு போலியான குரூப் ஹைதராபாத்ல அதே மாதிரி ரைடு பண்ணிருக்காங்கப்பா. இந்த படி எங்க டிபார்ட்மெண்ட் கூட இந்த மாதிரி இடத்துல கை வைக்க பயப்படுவாங்கப்பா. ஒரு தைரியமான குரூப் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கு. ஆனா அண்ணா அண்ணா என்ன பாருண்ணா, நேற்று ரிலீஸ் ஆன படத்தில் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லியிருக்காருப்பா? 4 பேருக்கு நல்லது செய்யறதா இருந்தா எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஓ, அப்ப இது தப்பு இல்லையாப்பா? பா, இதெல்லாம் தப்பே இல்லப்பா, ரைட்டு. அப்படியா? டேய், ஒரே ஒரு பொம்பளை மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சார் இதே மூஞ்சி தான் சார். இவ்வளவு மட்டும் என்னால மறக்கவே முடியாது சார். இவ்வளவு மட்டும் இல்ல சார், கூட இருக்கிற வாங்காமடே சுரேஷ் சார் எங்க அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் வேணும். சார் நான் ஃபாலோ பண்றேன். சார் 1 மினிட் சொல்லுங்க. அந்த குரூப்ல இருக்கிற ஒரு லேடியோட ஃபோன் நம்பர் கிடைச்சிச்சு சார். ஒரு 4-5 ஹவர்ஸ்ல அட்ரஸ் கிடைச்சிரும். உடனே போனா அரெஸ்ட் பண்ணிடலாம். வெரி குட். சார் எக்ஸ்கியூஸ் வாங்காமடே வெயிட், அவர் என்ன சொல்றான்னு கேப்பமே. சார் அந்த குரூப்ல மொத்தம் 5 பேர் இருக்காங்க சார். அதுல அந்த லேடி மட்டும் அரெஸ்ட் பண்ணோம்னா மத்த 4 பேரும் எஸ்கேப் ஆக சான்ஸ் இருக்கு சார். சார் ரெண்டாவது அவங்களை அரெஸ்ட் பண்ண ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸோ கம்ப்ளைனோ எதுவுமே இல்ல சார் நம்ம கிட்ட. சார் அது மட்டும் இல்லாம ஒரு லேடி அரெஸ்ட் பண்ணணும்னா வாரண்ட்லாம் ஒழுங்கா வாங்கணும் சார். அவங்க சொல்றதுன்னு பாயிண்ட் இருக்கு. கொடுங்க. என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? வாயில வச்சிடலாமா சார்? எக்ஸாக்ட்லி. சுரேஷ். எஸ் சார். வாயில வச்சிருங்க. ஓகே சார். அவர் என்ன சொன்னான்னு புரிஞ்சதில்ல?
கரெக்டா வச்சிருங்க. குட் நைட். சார் அங்க இருக்க சீட் கொஞ்சம் அப்படி இருங்களேன். சார் இந்த வாயில வச்சிருந்தா என்ன சார்? இல்ல ஒண்ணும் இல்ல. வாங்க. சரிங்க சார். ஃபோன் பேசும்போது சத்தம் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதான் செக் பண்ண வந்திருக்கேன். ஃபோன் பேசும்போது சத்தம் வராம சாம்பார் வடையா வரும்? நாங்க ஒண்ணும் கம்ப்ளைண்ட் பண்ணலப்பா. இல்ல மேடம், கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் மேடம். சரி போங்க. கூட்டிட்டு போமா. கொஞ்சம் தண்ணி. எடுத்துட்டு வரேன். ஹலோ, நல்லா கேக்குதா? சரியா இருக்கு மேடம். இதுக்கு முன்னாடி நல்லா தான் கேட்டுட்டு இருந்துச்சு. இல்ல மேடம், இப்பதான் சரி பண்ணேன். சரி. சார் அந்த நம்பர்ல இருந்து ஒரு கால் கட் பண்ணு. சார் சார் எஸ் மாட்டனாங்க சார். ஓகே. என்ன சுடுங்க எல்லாம் ஹலோ, நான் உங்க குரூப்ல இருக்க யாரோ ஒருத்தர் அந்த லேடி தான் நினைக்கிறேன். அவங்களோட ஃபோன் நம்பர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அதை டேப் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா. என்னன்னாலும் தயவு செஞ்சு இந்த கால் மட்டும் அட்டன் பண்றீங்கன்னா ப்ளீஸ் நான் பாத்துக்கோங்கண்ணா. நியூஸை பார்த்து பயந்துட்டானுங்களா? அதில் சார் மறுபடியும் கால் போகுது சார். இந்த வாட்டி மாட்டிடுவாங்க சார். வெயிட். டைம் வேஸ்ட் பண்றோம்னு நினைக்கிறேன். வேற நம்பர்ல இருந்து நம்ம டேப் பண்ற நம்பருக்கு கால் வருது சார். சார் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, என்னப்பா போனையே எடுக்க மாட்டேங்கிற? என்னக்கா சொன்ன? என்னப்பா எல்லாம் பேப்பர்ல வந்துருச்சு. இப்ப மாட்டிப்போமா? பாத்துக்கலாம் பயப்படாத. இப்ப அடுத்து என்னப்பா பண்ண போறோம்? சின்னதா பண்ணி பண்ணி போர் அடிச்சிருச்சு. பெருசா தான் செய்யலாமா? பெருசாவா? அதான் இந்த கவர்னர் வீடு, சிஎம் வீடு அந்த மாதிரி. என்னது? இல்லைன்னா இந்த சிபிஐ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லயே சில பல முதலைங்க இருக்கு. அதுலயே பெரிய முதலையா பார்த்து பிடிப்போமா? அக்கா, இங்க வேலையில் இருக்கிற யாரும் ஒழுங்கா வேலையை செய்யறது கிடையாது. ஒழுங்கா வேலை செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு வேலையே கிடையாது. இந்த புளிச்ச மாவு பசங்க எல்லாம் வேலையில் இருக்கிற வரைக்கும் நம்ம எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எவனுக்கும் துப்பும் கிடையாது, எவிடன்ஸும் கிடைக்காது. சோ நம்மளை பிடிக்கவும் முடியாது. ஐயோ என்னப்பா சொல்ற? நம்மள இப்ப எதுக்கு பிடிக்கணும்? நமக்கெல்லாம் வேலை செய்ய தகுதியில தானே உள்ள சேர்த்துக்கல. அப்போ உள்ள இருக்கிற இவங்களுக்கெல்லாம் நல்லா வேலை செய்ய தெரியும் தானே அர்த்தம். தேடி வரட்டும், வந்து பிடிக்கட்டும். நம்ம அடையாளத்தை எவனாவது அழிக்கணும்னு நினைச்சான்னா அவனுங்களை அடியோட அழிக்கிறதுக்கு. கேக்குதா? அவனுங்களை அடியோட அழிக்கிறதுக்கு நம்மலாம் ஒரு கூட்டமா சேர்ந்து நிப்போம். அப்புறம் பாப்போம். என்ன ஜெயிக்கிறது அந்த தண்ட கூட்டமா இல்ல நம்மள மாதிரி தானா சேர்ந்த கூட்டமான்னு?
சார் வணக்கம் சார், கொஞ்சம் இப்படி வரீங்களா? உத்தமன், ஜாயிண்ட் டைரக்டர் சிபிஐ. சார் நாங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலையே சார். தப்பு செய்யல சார், ஜெனியூன் பிசினஸ் சார். எல்லா பில்லும் கரெக்டாக வச்சிருக்கோம் சார். சிபிஐனா ஏன் இவ்வளோ பதறீங்க? ஒழுங்கா தானே பிசினஸ் பண்றீங்க. ஆமாங்க சார். அப்புறம் எதுக்கு இந்த பயம்? இந்த பயத்தை யூஸ் பண்ணி தான் அவனுங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கானுங்க சார். என்ன ஆட்டம் சார்? வாங்க சொல்றேன். இன்னும் 2 மணி நேரத்தில் இங்கே ஒரு ரெய்ட் நடக்க போகுது. ஆனா வரவனுங்க எங்களை மாதிரி ஒரிஜினல் சிபிஐ கிடையாது. அது ஒரு திருட்டு கூட்டம். அவனுங்க வரத்துக்கு முன்னாடி இந்த ஜுவல்ஸ் எல்லாம் ஒரு சேஃபான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணும். சரிங்க சார். இங்க இருக்கிற ஒரிஜினல் ஜுவல்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நாங்க எங்க எடுத்து கொண்டு போயிடுவோம். நாங்க கொண்டு வந்து டூப்ளிகேட் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் இந்த ஷாப் ஃபுல்லா ஃபில் அப் பண்ணுவோம். இங்க இந்த மாதிரி விஷயம் நடந்தது உங்க யார் முகத்தையும் தெரியக்கூடாது. நீங்க நார்மலா எப்பவும் போல இருங்க. ஓகே? எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல சார். சூப்பர் சார், வெரி குட் சார். பரஞ்சோதி பாண்டியன். எஸ் சார். நாங்க முன்னாடி போறோம், இவங்களை நீங்க லீட் பண்ணுங்க. நானா சார்? சார் எனக்கு ஒரு டவுட். சப்போஸ் நீங்க வர லேட் ஆயிடுச்சுன்னா நானே ரைடை முடிச்சிட்டா சார்? பரஞ்சோதி பாண்டியன், உங்க வாய் இருக்குல்ல, கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை சார், உங்களுக்காக கம்மி பண்ணிக்கிறேன். இப்போவே. தேங்க்யூ சார். போலாம். மூவ். மாங்காமலையா ஜுவல்ஸ் எல்லாம் நான் சொன்ன இடத்துல பத்திரமா வைக்கணும். சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன் சார். பி வெரி கேர்ஃபுல் சார். நோ ப்ராப்ளம் சார். சீக்கிரம் நீங்களே முன்னாடி போங்க, நான் பின்னாடி சேஃபா ஃபாலோ பண்றேன். யோ ஏரியா. பஸ் ஒரு பக்கம் போகுது, நம்ம ஒரு பக்கம் போறோம். பஸ் அப்படி போகுதுப்பா. என்னப்பா ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கோம்? என்னக்கா எல்லாம் ஒழுங்கா நடந்துரும்லக்கா? ஒழுங்கா தான் நடக்குப்பா. என்னண்ணே, ரெடி தானே? அவள் ஓகே, நோ ப்ராப்ளம். வேலைச்சேரியில் ஒரு வீட்டை வாங்கினுண்டா. வேலைச்சேரியா? பின்ன வேலைச்சேரி தான் வருங்காலத்து மவுண்ட் ரோடு. உங்களுக்குலாம் மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல சார். உங்களுக்கு? இல்ல சார். நான் தான் பல்லாவரம் பரஞ்சோதி பாண்டியன். 30 இயர்ஸா சிபிஐ தான் மேரேஜ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆபரேஷன் முடிஞ்சோன்னு நீங்க யாராவது என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க சார். என்னடா பாத்ரூம்? சிபிஐ ஆபீஸர் தானே நீங்க?
ஒண்ணு கண்ட்ரோல் பண்ண முடியாதா? காலை குறுக்குல போடுங்க, கண்ட்ரோல் பண்ணிடலாம். பேசிட்டு இருக்கேன். ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அட்டென்ஷன். எஸ் சார். ஸ்டாண்டர்ட் டீஸ் அது முடியாது இல்ல, நான் வரதுக்குள்ள நீங்க பாத்துக்கோங்க. ஓகே சார். ஹலோ தம்பி, இங்க வா. இங்க வாப்பா ஒரு நிமிஷம். என்னையா? ஆமா நீதான், வா. நான் சிபிஐ னு தெரியாம ஒருத்தனை கூப்பிடுறா, பாத்துட்டு வரேன். கீப் an eye. ஓகே ஓகே சார். கொஞ்சம் நவருங்க, பில்டிங் மறைக்குது. இன்னைக்கு ஒரு வேட்டை. தம்பி இங்க தான் நடக்க போறப்பா. இன்னசென்ட்டா இருக்கீங்க, அதனால சொல்றேன். சிபிஐ ரைட் நடக்க போகுது. ஓ, நீங்க சிபிஐ ஆபீசரா? நம்ப முடியல, என்னாலே நம்ப முடியல. நேத்து அப்பாயிண்ட் பண்ணாங்க, அதுக்குள்ள சீக்ரெட் ஆபரேஷன். இவ்வளவு பெரிய சொல்லி நான் என்ன அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா சார்? அது ஒரு பாருங்க, பஸ் 30 சிபிஐ ஆபீசர் இருக்காங்க. 30 பேரா? சார் புருவத்துக்கு என்ன ஆயில் போடுறீங்க? செம்மையா வளர்ந்துருக்கு, மண்டியில முடி கொட்டுது. சொன்னீங்கன்னா இப்பொழுதே போட்டுப்பேன். போக சொல்றப்பா. கோல்ட் ஸ்பாட் குடிக்கிறீங்களா? வெயிலா இருக்குல்ல, இப்பவே குடிச்சுக்கோங்க. இனிமே கோல்ட் ஸ்பாட் சென்ட்ரலா அழிஞ்சிரும். ஏன்னா கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனி நிறைய ஃபாரின்ல இருந்து வரானா. சிபிஐக்கு நியூஸ் வந்தது. நீங்களும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ண முடியுமா? சார் இது பத்தின இன்ஃபர்மேஷன் நியூஸ் பேப்பர்ல வந்துச்சுன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் தான் சார் அசைக்கும். சார் ரெண்டாவது அங்கே அரெஸ்ட் பண்ண ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸோ கம்ப்ளைண்டோ எதுவுமே இல்லை சார் நம்மகிட்ட. சார் ஒழுங்காடு உள்ள போயிட்டு இருக்கியா? ஓவர். சார் ஆன் தி வே சார். ஓவர். அங்க ரீச் ஆன உடனே கான்டாக்ட் பண்ணு. ஓகே ஓவர். எஸ் சார், ஃபியூ மினிட்ஸ்ல அங்க இருப்பேன் சார். ஓவர். ரகு, நான் சொன்ன வண்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா சார், அந்த வண்டியை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சார். குட், கீப் ஃபாலோயிங். ஓவர். அதான் ஆபீசர் ரெடியா இருக்கீங்களே, அப்புறம் ஏன் வெயிட் பண்ணாம இருக்கீங்க? இதென்ன அசால்ட்டா லட்டு வாங்குற விஷயமா சார்? ரைடு சார், சிபிஐ ரைடு. எங்க பாஸ் வரணும். நீங்க தானே சார் பாஸ்? நான் தான் பாஸ். ஆனா அந்த 30 பேருக்கு தான் நான் பாஸ். எனக்கு பெரிய பாஸ். அவர் வந்தா தான் ரைடு ஆரம்பிக்க முடியும். அவர் என்ன உங்களை மாதிரி ரோட்ல வந்து நிப்பாரா? சார், ஆபீசர் சார், உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. சார் என்ன கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சட்டையை பிடிச்சிட்டீங்க? தெரியாம பிடிச்சிட்டீங்களா? பாய்ஸ் டோன்ட் ஷூட். தெரியாம பிடிச்சிட்டாரு. வாங்க கூல் ட்ரிங்க்ஸ் நான் வாங்கி தரேன். அட வாங்க, நான் வாங்கி தரேன். ரைடு முடிச்சிட்டு ஒரு தாயின் சபதம் பார்க்கலாம். ஓகே, ஃபியூச்சர்ல சினிமா டிக்கெட்டுக்கு செமையா டாக்ஸ் போடுவாங்களா? சிபிஐ நியூஸ் போடுங்க. அங்க இருக்கு சார். இருங்க சார். ஹலோ சார். ஷோ. எளியாரை வழியார் அடித்தால் வழியாரை தெய்வம் அடிக்குதோ இல்லையோ, எவனோ ஒருத்தன் வந்து செம்ம அடிப்பான் சார். அட நல்ல பழமொழிகள சார். விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, வந்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. அதிகாரம் திமிர பணக்கார பவர தூக்கி போட்டு மிதிக்க தோணுது. சார் ஐ அம் என்டைட்டில்ட் டு நோ. அவன் ஏற்கனவே ரைட்லாம் பண்ணிட்டு போயிட்டான்டா. ரைடு போட்டா நான் எதுக்கு சார்? 30 ஆபீசர் எதுக்கு சார்? காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? அப்ப எங்க நகைங்கெல்லாம் போச்சா சார்?